நேற்று நீங்கள் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து பேசுபொருள் ஆனது வந்து வேளாண்மை சார்ந்த ஒரு சமூகமாக கட்டமைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது. நீங்கள் சொன்னது வந்து நிறைய இடத்துல எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா, இருக்கிற தொழிற்சாலைகளை வந்து குறைத்து விட்டு வேளாண்மையை அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுதான் உங்களுடைய கனவா, இல்லை வந்து ஒரு சமநிலையை எட்டணும் ரெண்டுத்துக்கும்? என்ன தொழிற்சாலை நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கொங்குலலாம் நிறைய வெட் கிரைண்டர்ஸ் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து மூடுவோம்னு சொல்லி நச்சு ஆலைகள்னு ஒன்று இருக்குது இல்லை? நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்குகிற எதையுமே நீங்கள் அனுமதிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும், நிலையான பொருளாதாரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வேளாண்மையை முன்னிறுத்துகிற பொருளாதாரத்துக்கு போகணும். இப்போ உலகத்தின் உயிர் தேவையாக இருக்கிறது உணவு. உணவில் ஒரு தற்சார்பு நிலையை நம்ம எட்டணும். எந்த ஒரு நாடும் அதை எட்டணும். இப்போ பல நாடுகள் சிதைந்த அழிவுக்கு காரணம் இப்போ நீங்கள் வெனிசுலாவோ நைஜீரியாவோ உங்களுக்கு தெரியும், வேளாண்மை கைவிட்டதுனால தான் பிரச்சனை. இப்போ நம்ம நாடே மிக அத்தியாவசியமான வெங்காயம், பருப்பு எல்லாம் வெளிநாட்டில் இறக்குமதி செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. காரை ஏற்றுமதி செய்கிறதுல என்ன உங்களுக்கு பெருமை இருக்குது? கொரியன் முதலாளி உங்கள் ஊரில் வந்து கார் தயாரித்து அவன் எடுத்துகிட்டு போகிறான், இங்கே உருவாக்குவோம், உலகம் பூரா சுற்றுவோங்கிற அவன். அது சரி, நீங்கள் அத்தியாவசிய உணவு தேவைக்கு அடுத்த நாட்டை, அதுவும் பாலைவனத்து நாட்டிலேருந்து எகிப்திலேருந்து நீங்கள் வெங்காயத்தை இறக்குமதி செய்வீங்க. அதெல்லாம் ஒரு நாட்டின் குடிமகனாக வலிக்கும்ல. இவ்வளவு நிலம் இருக்குது, வளம் இருக்குது, அப்புறம் மலை இருக்குது, மனித ஆற்றல் இருக்குது, அப்புறம் இதுக்கு நம்ம அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு அங்கே வந்து நீங்கள் இப்படி பாருங்கள், பில்கேட்ஸ் எதுக்கு 2,70,000 ஏக்கரில் வேளாண்மை செய்யணும்? நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலையும் அங்கே தான் இருக்குது. அப்போ அது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதில் பெரிய ஒரு கனவு அது எப்படின்னா, நகர்ப்புற வளர்ச்சியை பற்றியே நம்ம நாடு கவனத்தில் எடுக்கிறதுனால ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, அந்த ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்குது. இப்போ நகரங்களினுடைய வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துறதுனால அங்கே வந்து கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கே தான் கிடைக்குதுன்ட்டு யதார்த்த நிலை இருக்குது. அப்போ இந்த தரமான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு இங்கே தான் இருக்குதுன்னு 80-85 விழுக்காடு கிராமங்களில் தான் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க நகரத்தை நோக்கி நகரத் தொடங்குறாங்க. அப்போ இந்த நகரங்கள் என்ன ஆகுது? இடப்பெருக்கம் வருது, நெருக்கடி வருது. மக்கள் குவியல் வரும்போது பிதுங்கி வழியுது நகரங்கள். அப்போ வாழ்விட விலையேற்றம், நீர் தேவை, மின் தேவை, போக்குவரத்து நெரிசல் எல்லாமே வந்து இதில் என்ன இன்னொரு பின்னடைவு வருதுன்னா, இந்த நகரங்களில் எவ்வளவு பேர் இருந்தாலும் இவங்களுக்கான உணவு தேவை இருக்குல்ல, அரிசி, பால், முட்டை, காய்கறி, கீரை, எண்ணெய், தயிர், மோர், கறி, இந்த மாதிரியான உணவுப் பொருள்கள், அத்தியாவசிய உணவுப் பொருள் வந்து கிராமங்கள்ல இருந்தால் இங்கே வரணும். அப்போ கிராமங்களில் இருந்து உழைக்கும் மக்கள் காலியாகி இங்கே வரும்போது, வெளியேறி இங்கே வரும்போது அந்த இடம் வெற்றிடமாகுது. அந்த இடத்துல அந்த உழைப்பு வந்து அந்த உணவு உற்பத்தி நின்றுது, உணவு தேவை அப்படியே இருந்துருது. அப்போ வேற மாநிலத்தில், வேற நாட்டில் தவிர்க்க முடியாமல் நம்ம கையேந்திர நிலை உருவாகும். அப்போ இந்த இடத்துல அந்த மக்களை அங்கேயே இருத்தி வைக்கணும்னா ஒன்று செய்யணும், வாழ்விடத்தில் சிறந்த கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பை கொடுக்கணும். அவனுக்கு வேலைவாய்ப்பை வாழ்விடத்திலே கொடுக்கறதுக்கு இருக்கிறது என்னன்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடணும் உங்களுக்கு. அப்போ புரியுது? இப்போ ஆடு மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வேளாண் பண்ணை, கரும்புனா கரும்பு, வாழைனா வாழை, தென்னை, பனை, இப்போ கிழங்குனா ஆள்வெளி கிழங்கு செய்யணும்னா அதிலிருந்து என்னென்ன மதிப்பு கூட்டலில் உற்பத்தி செய்ய முடியும். இப்போ வருதுன்னா மாம்பழம்லேருந்து எது, இப்போ கடலைனா கடலிலிருந்து எண்ணெய், எள்ளு மிட்டாய், எண்ணெய் புண்ணாக்கு, எள்ளுனா எண்ணெயிலிருந்து இது, சூரியகாந்தினா சூரியகாந்தி. இப்படி வரும்போது அந்த இடத்துல சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு வரும்போது பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கணுன்றது இல்லை. ஒரு 200 ஏக்கர், 300 ஏக்கர், 400 ஏக்கர், 500 ஏக்கரில் மக்களின் வாழ்விடங்களை 20 கிராமம் 30 கிராமம் சேர்ந்து ஒரு பண்ணை வைக்கும்போது அங்கேருந்து பால் வந்துடுது. அதை பெருநகரங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு எடுத்துகிட்டு வருவோம். நம்ம அதை அப்படி செய்யும்போது ஒரு தற்சார்பு வந்துடுது, மக்களின் வாழ்வில் தற்சார்பு வந்துடுது, யாரையும் சாராமல் தன் உழைப்பையே சம்பந்தது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சோமாலிய வெனிசுலா வீழ்ந்தது காரணம் உழைப்பு, அதுக்கேற்ற ஊதியம், வாழ்க்கை, இது 3 துண்டிக்கப்பட்டுருச்சுங்கிறான் இலவசத்தால். இலவசம் வரும்போது உழைப்பு இல்லாத போகுது, அதுக்கு சம்பளம் இல்லாமல் போயிடுது, அப்புறம் அந்த வாழ்க்கை இல்லாமல் போயிடுது, வளர்ச்சி வாழ்க்கை இல்லாமல் போயிடுது. அப்போ அது ஒரு ஆபத்தான நிலை. இதை தான் ஐயா அப்துல் கலாம் வந்து இந்த புறா திட்டம்ன்ட்டு எது நகரத்தில் இருக்கோ அதை கிராமத்தை நோக்கி நகர்த்துங்கிறது.
இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். அது பெரிய பேரிடரை ஒரு நாள் நம்ம நாடு சந்திக்கும். மக்கள் உழைக்கிற பழக்கத்தை மறந்துடுவாங்க. மறந்துட்டு உழைப்பிலிருந்து வெளியேறிடுவாங்க, அல்லது உழைப்பை மறப்பாங்க, அல்லது உழைக்கிற திறனை மறப்பாங்க, இழப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் கட்டாயமாக உழைச்சாங்கன்னும் போது அன்னைக்கு கொந்தளிப்பாங்க. என்னடா இவங்க எல்லாம் திடீர்னு வேலை பார்க்குறாங்க புரியுதா அவங்களுக்கு. அதனால பொருளாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் தக்காளி விலை ஏறினதுக்கு என்ன பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புரியுது. இப்போ பால் வந்து பெரிய சந்தை இருக்குது. நாட்டின் பிரதம அமைச்சர் டைரி டேன்னு பால் நாளில் பேசுனதற்கு இந்தியா அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் அந்நிய செலாவணி ஈட்டுது. அவரே பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்னார். இப்போ இந்த பாலுலேயும் மாட்டுக்கறியிலேருந்து தான் நமக்கு பெரிய பொருளாதாரம் வருது. நமக்கும் பிரேசிலுக்கு தான் போட்டி நடக்குது. நம்ம முதலிடமா 2வது இடமா. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் மாடு வளர்க்குறதில்ல. எல்லாரும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இப்போ எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் மாடு வளர்க்குறது ஒரு அசிங்கம்னு நினைக்கிறோம். எல்லாருமே கறி சாப்பிட்றாங்க. அப்போ அது ஆடு வளர்க்குறது அசிங்கம்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே இயற்கை வேளாண்மை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆர்கானிக் ஃபுட்டு வேணுங்கிறாங்க. இந்த ஆர்கானிக் எங்கேருந்து வரும்னு தெரியல. ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் எங்கேருந்து வரும்? இப்போ இது ஒரு இது. தமிழ்நாட்டுக்கு பால் எங்கேருந்து வருதுன்னு கேளுங்க. ஆந்திராவிலேருந்து வருது. ஏன் நீ மாடு வளர்க்கலை? ஆவின் பால் விற்க தெரியுது, வளர்க்க தெரியாது அவனுக்கு. பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. பால் இருக்கு, வளம் எங்க? கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, துறை இருக்கு, கால்நடை எங்க? அப்போ இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அதனால தான் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கைக்கு போயிடுறேன். அப்படிங்கும்போது வேலை இல்லை, உணவு இல்லை, பசி, ஏழ்மை, வறுமை. இந்த பால் இருந்துச்சுன்னா ஒரு நாடு பசியை சந்திக்காது. உங்களுக்கு தெரியும், பால் முழு உணவு. அப்போ பாலில் எனக்கு சாராயத்தில் 50,000 கோடி, பாலில் 3,60,000 கோடி எனக்கு வருமானம் வருது, ஒரு ஆண்டுக்கு வருது. அப்போ அந்த 3,60,000 கோடிக்கு போகவா இந்த பொருளாதாரம் உயிரை எடுக்கும், அந்த பொருளாதாரம் உயிரை கொடுக்கும்? எதுக்கு போக? அப்படி இருக்கா? அப்போ அதனால அதை முன்னிறுத்திய பொருளாதார கட்டமைப்பு போகிறதுனால இந்த தற்சார்பு நிலையை வாழ்விடத்திலே என் மக்கள் அடைஞ்சிருவாங்க. இப்போ நீங்கள் எந்த